வெல்கம் டு நம்ம சேனலில் ரொம்ப நாளாக இல்லை, ரொம்ப மாதமாகவே வீடியோ போடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ், கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ் இருந்துச்சு. அதனால் வீடியோ போட முடியல. இனிமேட்டுக்கு டெய்லி வீடியோ வரும். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் என்னதுன்னா, இன்றைக்கி சிம்பிளாக ஒரு பாவக்காய் குழம்பு தான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு வீடியோவாக காமிக்க போகிறேன். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடலக்கொட்டை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா பூண்டு ஒரு 6-7 பல்லு பூண்டு, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பாவக்காய் லைட்டாக உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் கசப்புத்தன்மை இருக்காதான். நான் இது ஒரு யூடியூப்பில் வீடியோவில் பார்த்தேன், அதனால் நானும் ட்ரை பண்ணுறேன். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கடலக்கொட்டை. யார் யாருக்கு கடலக்கொட்டை பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரமாக சூடு ஏறலைன்னு நினச்சிட்டு தான் சிம்மில் இருந்திருக்கு. இப்போ தான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ தான் நல்லா சூடு ஏறுதுங்க. நல்லா சூடு ஏறிச்சு, தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அதே குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டா கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம் எண்ணெயில். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு எண்ணெயில். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை போட்டுட்டோம். பாவக்காய் கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சமாக குழம்புக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு ப்ராசஸ் பண்ணுறது இருக்குது. கடலக்கொட்டையும் பூண்டையும் போட்டு மிக்சியில் கொரகொரப்பாக போட்டு அரைச்சிக்கணும். அது இந்த டைமில் பண்ணிக்கலாம். மிக்சியில் கடலக்கொட்டை வறுத்து வச்சுக்க கடலக்கொட்டை பூண்டு போட்டு இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம இப்போ ஓரளவுக்கு பாவக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், தண்ணியெல்லாம் விட்டு இருக்கு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதோட ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், பாவக்காயிலேயே தண்ணி இறங்கி இருக்கு. இப்போது நம்ம இதில் மிக்சியில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதோடையே நான் சின்ன லெமன் சைஸுக்கு புளி கரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசலும் இதோட ஆட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர் உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா எதாவது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது குழம்பு கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ இதுக்கு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் விசில் போட்டு 2 விசில் விட்டிங்கன்னா சாம்பார் ரெடி. இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். இப்போது நல்லா கொதிக்குது. இப்போது எங்கள் மாமா இந்த குழம்புல லைட்டாக சர்க்கரையோ இல்லை வெல்லமோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு, அதனால் நான் இங்கே பாருங்கள் லைட்டாக போடுறேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் லைட்டாக சுகர் போட்டு குக்கர் விசில் விட போகிறேன். லைட்டாக போட்டேன். இப்போ பாருங்கள், விசில் போடாமே குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு சூப்பராக. இப்போ காய் வேகிறதுக்காக நம்ம விசில் போட்டுடலாம்.
அப்போ தான் சீக்கிரமாக வேகும். விசில் போட்டாச்சு. 2 விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஓப்பன் பண்ணோடனே கொஞ்சமாக லைட்டாக கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டோம்னா சூப்பரான சாம்பார் ரெடி. 2 விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போது கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டுறலாம். கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சூப்பரான குழம்பு ரெடி. இப்போது ரைஸ் வச்சுட்டேன். ரைஸ் விசில் வரட்டும். சாப்பாடோட குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். நைட்டுக்கு புறம்போடோட தயிரை விட பாலும் காய் வச்சு வச்சுங்க. பாருங்க எப்படி ஆழை கட்டிட்டு இருக்குன்னு. சூப்பராக நைட்டுக்கு ரெடி. பால் சுட சுட சாப்பாடும் ரெடி. பிளேட்டில் போட்டாச்சு. ரைஸு, பாவக்காய் குழம்பு, தயிர். இப்போது எங்கள் மாமா கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன். அவர் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுவார். மாமா மாமா என்ன பண்ணுறீங்க? சாப்பாடு ரெடி. சரி சரி. இதெல்லாம் தயிர் வேறு இருக்கா? ஆமாம். சரி. இப்போது மாமா சாப்பிட போகிறாரு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு மாமா? செம்மையாக இருக்கு. தேங்க்யூ. எப்படி செஞ்சேன்? கையில் தான் செஞ்சேன். என்ன ஒரு கொஷின். ஓகே, இன்னைக்கு டின்னர் இதுதான். ரைஸு, பாவக்காய் குழம்பு, தயிர். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.